யூடியூப் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப் வந்து வச்சுட்டான். கைண்ட் ஆஃப் ஆப்பு தான். என்னென்னா இவ்வளோ நாளும் இருந்த மானிட்டைசேஷன் பாலிசி வந்து இப்போ மாறப்போகுது நெக்ஸ்ட் இயர். ஸோ இவ்வளோ நாளும் லாங் வீடியோஸுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது, அது 8000 மாறுது. ஷார்ட்ஸுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் இருந்தது, அது இப்போ 20 மில்லியன் வியூஸ் ஆகுது நெக்ஸ்ட் இயரில் இருந்து. ஸோ அதால் தான் எனக்கு பெருசாக வீடியோக்கள் ஒன்றும் போட கிடைக்கல. இப்போ நான் அந்த யூடியூப் பிஸ்னஸுக்குள்ளே போக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் அதில் செய்ய போகிற ஒர்க் வந்து இப்போ போடுற ஒர்க்கை விட டபுளாக தான் போடுறோம். எல்லாமே டபுளாக தான் போகுது. ஏன்னா இப்போ மொனடைசேஷன் ரூல்ஸில் கணக்கு எல்லாத்தையும் டபுள் ஆக்கி நாங்கள் இப்போ வாட்ச் ஹவர்ஸ் டபுள் ஆகிக்கேண்டேக்கு எங்கள்கிட்ட நாங்கள் போகிற எஃபர்ட்டும் டபுள் ஆகும், எங்கள்கிட்ட டைம் டபுள் ஆகும், எல்லாமே டபுளாக தான் போகுது இப்போ நெக்ஸ்ட் இயர். ரெண்டாவது கிரியேட்டர்ஸ் வராங்க இந்த டிஜிட்டல் ஏஜில். ஏன்னா இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் இருக்கிறபடியே இப்போ கன பேர் கேள்வி இப்போ முந்தி கூட நான் யூடியூப் சேனல் ஒன்று துவங்கணுமெண்டா எனக்கு ஆக்களோட ஹெல்ப் தேவையான வீடியோ ஸ்கிரிப்ட் அது எல்லாம்னு சொல்லி. ஆனால் இப்போ ஏஐ இருக்கே இவங்க யாருமே உங்களுக்கு தேவையில்லை, இவங்க யாரும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒர்க்கை செய்யலாம். ஸோ அப்படின்றக்கே ஆக்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே கூட முந்தி இருந்ததை விட இப்போ வேறு வந்து காம்படிஷன் கூடிக்கணும் தான் போகுது. ஏன்னா ஆக்களுக்கு இப்போ ஜப் ப்ளவுஸ் கணக்கு நடந்துருக்கு. அன்றைக்கு அமேசான் அண்ணையோட கேட்க வந்து அவர் சொன்னார் இப்போ புது செலஸ் வந்திருக்காங்க வண்டியை வரத்தான் செய்வாங்களே. ஏன்டா போன வருஷம் 17 வயசு இருந்தவன் இந்த வருஷம் 18 அவனுக்கு ஒஃபிஷியலாக அவன் அமேசான் அக்கௌண்ட்லாம் திறந்து பிஸ்னஸ் செய்யலாம். இப்போ போன மாதம் வேலை இருந்த ஆக்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லை. இப்போ அவங்களுக்கு ஏதாவது இன்கம் ரெவன்யூ வந்து அவங்க தேடணும். ஸோ ஆக்கள் இந்த தேவைகள் கூடிக்கொண்டு வருது இப்போ. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் ஏஜில் வந்து ஆக்களுக்கு இப்போ தேவை ஒன்று இருக்குது, ஒரு இன்கம் வந்து புதுவிதமான ஒரு இன்கம் மட்டும் வரணும். இந்த டிஜிட்டல் ஏஜில் வந்து நாங்கள் பழைய இன்கம் ரெவன்யூவை நம்பி இருக்கல. அது எந்த வேலை எவ்வளோ நாள் இருக்குமென்று யாருக்குமே தெரியாது, படிப்பிக்கிற ஆக்களுக்கே தெரியாது எவ்வளோ நாளைக்கு அந்த தொழில் இருக்க போதுன்னு சொல்லி. என்ன அதுக்கு நடத்துகிற கம்பெனிக்காரங்களுக்கே தெரியாது ஏஐ வந்து எப்படி நிற்க வேண்டாம் எங்களுக்கு தெரியாது. நான் ரோபோட்டுமே ஏஐயும். ஸோ வர காம்படிஷன் கூட தான் போகுது, அது குறைய போகிறது இல்லை. நாங்கள் எது ஸ்டார்ட் பண்ணுறோமா இருந்தாலும் அவ்வளோத்துக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய் நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொள்ளலாம். இந்த உலகம் போகிற போக்க பார்க்க ஜாப் லாஸ் அதாவது எழுந்த ஏஐ அப்டேட் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் பார்க்க கணக்கு வர டஃப்பாக தான் வரப்போகுது வர டைம். ஸோ அதோட நான் இதில் வந்து அமேசான் மென்டோரிங் செய்யத்தான் இருக்கிறேன். நான் மோட்டிவேஷன் செய்கிறதுக்கு கன பேர் இருக்காங்க. இப்போ மோட்டிவேஷன் அது நான் இதில் செய்கிறது எந்த வேலையில் அது மோட்டிவேஷன் நான் டீச் பண்ணுறது தான் இதில் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் இப்போ இதில் போடுற வீடியோ போடுற டைமுக்கு நான் இதில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் செய்யலாம். ஸோ இப்போ மற்றாக்களை மோட்டிவேட் பண்ணுறன்றது அது ஒரு போய் வேலை. இப்போ மோட்டிவேஷன் வீடியோஸ் எத்தனையோ இருக்குது. ஸோ இதிலோட நானே இன்னொரு ஆள் வந்து என்ன புதுசாக என்ன மோட்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ அதில் நான் ஒழுங்காக பார்த்து எங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லை அதில் இருக்கிற விஷயம் நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறோமா இல்லையான்றதான் விஷயம். ஸோ இதுகளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் தேவை கணக்காக, அதுகளுக்கு மெனக்கிறதுக்கு இந்த யூடியூப் வீடியோ ஒர்க்கு இல்லை. ஸோ இதால் தான் பெருசாக வீடியோக்கள் போடுறது டைம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ டக்குன்னு மாற்றங்கள் வந்து ஒன்று இருக்குது தானே. நாங்கள் நினைக்காத டைம் தூங்கி எழும்புற டைமில் இங்கே எல்லாம் புது அப்டேட்டில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பீடாக போய் கொண்டு இருக்குது. ஸோ அமேசானில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோஸ் போடுறதில் பற்றி பார்ப்பேன். இப்போ புதுக்கான அப்டேட்டில் வந்து ஒன்று இருக்குது. இதெல்லாம் காய்ச்சி போடுறது எடுத்த வீடியோக்குள்ள எத்தனை இருக்குது தெரியுமா போடாமல். ஏன்னா அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு. அதில் மெனக்கிற டைமுக்கு இங்கே எனக்கு அங்கே இங்கே புது அப்டேட்டுக்கான விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது என்ன. ஸோ ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள்.